வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ரெமெடி. 3 காம்பினேஷனில் நல்லா டைமிங்கும் எரெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி. இதுக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படின்னாலே எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம் தெரியும். நீண்ட தாம்பத்தியம் கிடைக்கிறதுக்கும், உணர்ச்சிகள் அதிகமாகிறதுக்கும், விந்து உற்பத்தி அதிகமாகிறதுக்கு பல விஷயத்துக்கு இந்த ஜாதிக்காய் வேலை செய்யும். ஆமாங்க, அதுதான் ஜாதிக்காய். இது ஓர் இதழ் தாமரை பவுடர். ஓர் இதழ் தாமரை இது பொதுவாகவே விந்து உற்பத்தி பண்ணுறது, உணர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு, டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஆண்மையை பெருக்கிறதுக்கு இது ஒரு அருமையான மருந்து. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 நம்ம என்ன, இன்னொன்று 3 இது இருக்கு. இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். பொதுவாகவே டைமிங் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த 2 கொடுத்தாலே போதும். இப்போ இந்த 3வது நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்ச அமுக்கரான் கிழங்கு பவுடர். இந்த அமுக்கரான் கிழங்கு பவுட்ரு சொல்லணுன்னே அவசியம் இல்லை. விரைப்பு அதிகப்படுத்துறதுக்கு, ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறதுக்கு, நரம்பு பலப்படுத்துறதுக்கு, நிறைய விஷயத்துக்கு இந்த அமுக்கரா இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை மருந்து அப்படின்றது அமுக்கரா. இது இல்லாமல் எந்த ஒரு இந்த ஆண்மை குறைவுக்கு உண்டான மருந்து இது இல்லாமல் இருக்காது. ஆமாம், இதுதான் அமுக்கரா கிழங்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வீரியம் அதிகரிக்கிறதுக்கு, விரைப்பு அதிகரிக்கிறதுக்கு, நரம்பு அதிகப்படியான பலம் பெறதுக்கு இந்த அமுக்கரா கிழங்கு. சரி, இப்போ இந்த விஷயத்த இந்த 2 என்ன செய்யணும், இது என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஜாதிக்காயும் ஓரிதழும் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதிக்காய் 20 கிராம், ஜாதிக்காய் 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஓரிதழ் தாமரை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு உண்டான அளவு தான். அதே மாதிரி இந்த அஸ்வகந்தா இது 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயமும் 1 மாத கால அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்து. இப்போ இந்த அமுக்கராங்கிழங்கு இந்த பவுட்ரு 50 கிராம், இது 1 மாத கால அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்துக்கக்கூடிய இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலில் தான் எடுத்துக்கணும். காலையில் உணவுக்கு முன்னாடி பாலில் எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு வேளைக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை போதுமானது. காலையில் இதை எடுத்துக்கோங்க. காலையில் அமுக்கராங்கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இன்னொன்று நம்ம 2 பார்த்தோமே, ஜாதிக்காய். ஜாதிக்காய் எப்பயுமே அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஜாதிக்காய் 1 மாதத்துக்கு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது போதுமானது. இப்போ இந்த ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி ஓரிதழ் எடுத்துக்கிட்டோம். ஓரிதழ் 50 கிராம் எடுத்துருக்கோம். இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 2ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு நேரங்களில், இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2ஐயும் ஆல்ரெடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு வேளைக்கு, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு எடுத்து பாலில் தான் இதையும் குடிக்கணும். பொதுவாக மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த பாலில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஜீனின்னு சொல்லக்கூடிய இந்த இது சேர்க்காம தான் எடுத்துக்கணும். மெதுவான, அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடிய பாலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடாக இருந்தால் போதும். இந்த இதை, அதாவது ஜாதிக்காயும் ஓரிதழ் தாமரை இந்த 2ஐயும் சேர்ந்தது இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அஸ்வகந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் எடுத்துக்கோங்க. இந்த 2ஐயும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஒரு மருந்து. இது எடுத்துக்கும் போது பத்தியம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கோழிக்கறி சாப்பிடாம இருக்கிறது நல்லது. நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.